வணக்கம், நான் உங்கள் ராதிகா ராமச்சந்திரன் பேசுகிறேன். வெல்கம் டு டாஞ்சூர் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ரவா கேசரி செய்கிறது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். இது எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக செய்கிறது தான். ஆனால் சில சமயம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால அது சரியாக வராது. அதெல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணுங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். வாங்க, அதுக்கு தேவையான சாமான்கள் என்னங்கிறத சொல்கிறேன். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1.5 கப்பு சுகர், 1/2 கப்பு நெய், ஒரு 10-12 காஷ்யூஸ் முந்திரி, காஞ்ச திராட்சை கொஞ்சம், குங்குமப்பூ. குங்குமப்பூ இல்லாதவங்க அது போடாமலேயே இருக்கலாம். ஏன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு சொல்றதுனால ஒயிட்டா கூட நம்ம பண்ணலாம். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டால் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வரும். கொஞ்சம் ஏலக்காய் தூள். இதுதான் தேவையான சாமான். தண்ணீர், அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யலாம்னு செஞ்சு காட்டுறேன். முதல்ல கொஞ்சம் நெய்யில் இந்த முந்திரி பழத்தையும் திராட்சை பழத்தையும் வறுத்து வச்சுக்கலாம். நெய் சூடாகிடுத்து, இந்த முந்திரி பழத்தை போட்டு முன்னாடி வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டு எடுத்து அதை எடுக்கிறேன். கோல்டன் கலர்ல எடுத்துக்கலாம். இப்போ இந்த திராட்சை பழத்தை போடுறேன், காஞ்ச திராட்சை. இந்த திராட்சை பழமும் வறுபட்டு நல்லது. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, நல்லா உப்பி வந்திருக்கோம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். இந்த ரவையை முதல்ல அதில் வறுத்துக்கலாம். போடலன்னா நெய் ஊற்றிக்கலாம். இந்த ரவையை வறுக்கிறதுல தான் இதோட இதுவே இருக்கு. ரவையை நல்லா செவக்க வறுக்கணும். ரவையை நம்ம எவ்வளவு நெய் ஊற்றினாலும் நம்ம லைட் கலர்ல வறுத்தோம்னா அது ரிசல்ட் பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும். அந்த கேசரி வாயில ஒட்டும். நல்ல ரவையை கோல்டன் கலர்ல வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணியில வேக வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். நெய் கூட உங்களுக்கு நிறைய ஊற்றணும் இல்லை, ஆனால் ரவையை வறுக்கிறது மட்டும் நல்ல கோல்டன் கலர்ல வறுத்துக்கணும். சில பேருக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கும், நிறைய நெய் வேண்டாம் அப்படின்னா நெய் கம்மியாக ஊற்றிக்கலாம். பட் ரவை வறுக்கிறதுல நல்லா கான்சியஸாக நல்ல சிம்ல வச்சு கோல்டன் கலர்ல வறுத்துக்கணும். ரவைக்கு தண்ணி 1க்கு 2 ஊற்றலாம். அதுவே கொஞ்சம் பெரிய ரவையா தான் கொஞ்சம் கூட தண்ணி வாங்கும். பக்கத்தில் நம்ம வெந்நீர் வச்சு வெண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ பிரபுதான் வறுபட்டுருக்கு பாருங்க. இதை அளவு நல்ல புகை நல்ல ப்ரௌன் கலராக வறுத்துணும். இப்போ நான் அதில் தண்ணி ஊற்றுறேன். வெந்நீர் வச்சுருக்கேன். இது 1க்கு 2 ஊற்றணும். போடலைன்னா அதை ஊற்றிக்கிறேன். இந்த குங்குமப்பூ இதில் போடுறேன், கலருக்கு வாசனையும் இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருக்கு. இப்போ இந்த 1.5 கப்பு சர்க்கரை வச்சிருந்தேங்க, அதை போடுறேன். 1 கப்பு ரவை, 1.5 கப்பு சர்க்கரை, 2 கப்பு தண்ணி, நெய் கூட அவ்வளோ ஆகல. 1/2 கப்பு எடுத்து வச்சா இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். ஏலக்காய் தூள் இந்த சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூன் போட்டுக்கோம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை பழத்தை போட்டுடுறேன். இது மெல்லிஸ் ரவையா இருக்கிறதுனால 1க்கு 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன் தண்ணி. இதுவே கனமான ரவையா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வாங்கும். நீங்க அதை பார்த்து வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்க, இது கெட்டியாயிடும். இது பாருங்க, கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான். ஆனால் இது முக்கியமாக பண்ண வேண்டியது என்னன்னா ரவையை வறுக்கிறது. ரவையை நம்ம நல்லா வறுக்கலைன்னா ரிசல்ட் இந்த மாதிரி சரியா வராது.
நெய் கொஞ்சமாக ஊற்றினாலும் சரி நிறையா ஊற்றினாலும் சரி ரவையை நல்லா கோல்டன் கலரில் வறுத்துருங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் எழுதின புக்கு டேஸ்ட் ஆஃப் டாஞ்சூர். இதில் 150 ரெசிபி இருக்குது. என்னோட இந்த வீடியோ கீழே இதோட அமேசான் லிங்க் வரும். நீங்கள் அதில் போய் இந்த புக்கை வாங்கலாம். என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோட யூடியூப்பில் போய் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.